திரு உத்தர கோசமங்கை திருத்தல மாகாத்மியம் 3ஆம் அத்தியாயம். ஐந்தெழுத்துரைப்போர் விபூதி உருத்திரர்கள் தரிப்போர் பேருரைத்த அத்தியாயம். பொற்கிண்ணங்கள் போன்று விரிந்து மலர்ந்துள்ள செந்தாமரை மலர்களின் மீது கொக்கினமும் குறுகினமும் குடியிருந்து குலாவும் அத்தகைய நீர் வளம் நிறைந்த மங்கை தலத்தில் தங்கப் பெற்று இறைவன் பெருமைக்கு எல்லையாய் உள்ள ஐந்தெழுத்தையும் ஆவலோடு ஓதுபவர்களின் பேற்றை கூறுகின்றேன். ஞான ஒளி வீசுகின்ற மூல மந்திரமாகிய பிரணவத்தை அறிவோனாகிய ஒரு ஞான ஆசிரியனால் உபதேசிக்க பெற்று மேனியெங்கும் வெந்நீர் அணிந்து உருத்திராக்க மாலை என்று அழைக்கப்படும் ருத்ராட்ச மாலையை உவகையோடு உடம்பில் பூண்டு ஆகம விதிப்படி கிரியைகள் செய்ய கடவர். உலகெல்லாம் காக்கின்ற ஒரு முதல்வன் சந்நிதியின் ஒரு பக்கமாய் புலித்தோல் மான் தோல் கம்பளம் தூய துகில் ஆகிய இவ்வாசனங்கள் ஏதேனும் ஒன்றில் அமர வேண்டும். உருத்திராக்கம் தர்பை தாமரை முத்து படிகம் பவளம் இவைகளினால் ஆகிய ஓர் மாலையை வலக்கரத்தில் தாங்க வேண்டும். தாயினும் இனிய தயாபரன் திருவடியை சிந்தையில் ஏந்த வேண்டும். 1008 108 அல்லது 28 உருக்களில் தம்மால் இயன்ற ஒன்றை வரைந்து கொள்ள வேண்டும். கொட்டாவை விடுதல் முதலிய ஐவகை அவத்தைகளில் ஒன்றும் நிகழலாகாது. இந்நியதியோடும் மன ஒருமையோடும் எவனொருவன் உருப்போடுகின்றானோ அவன் நிச்சயம் சாருபிய பதவி பெறுவான். அத்தகைய ஒரு உத்தமனை கண்டவரும் இம்மையில் செய்த குற்றங்கள் நீங்க பெறுவர். வேதம் வேதாகமங்களை ஓதி உணர்ந்த பலனும் அன்னதானம் சொர்ணதானம் செய்த புண்ணியமும் சித்திக்க பெறுவர். பூதானம் புரவிதானம் கரிதானம் கோதானம் கன்னிகாதானம் ஆகியவைகளால் அடையும் பேர் அனைத்தையும் அங்கே ஒருமுறை ஜெபிக்கின்ற ஜபம் தந்துவிடும். ஒரு ஞான தேசிகன் விதிமுறைப்படி உபதேசிக்க ஐந்தெழுத்து உபதேசம் பெற்றவர் சிவனடியாராகவே பாவிக்க வேண்டியவராவார். மறையவர் மன்னவர் வணிகர் உழவர் மாதர்கள் ஆகிய அனைவரும் பகவான் திருநாமங்களை ஓதவும் வணங்கவும் அருகதை உடையோர் ஆவார். வினை வசத்தால் இக்கண்ம உலகில் தோன்றும் மாந்தர்களுக்கு பக்தியும் சித்தியும் சித்திக்க வேண்டுமாயின் திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் பஞ்சாட்சரத்தையும் பக்தி பூர்வமாக உபாசித்தாக வேண்டும். விருப்பு வெறுப்பு இரண்டையும் விட்டு சிவனடிக்கே செலுத்திய சிந்தையுடைய மேலோர் எக்குலத்து வந்தவரே ஆயினும் அவரும் அவர் மரபில் தோன்றிய அனைவரும் மறுமையில் சிவலோக பதவி சேர்ந்து இன்புறுவார். மாசி மகத்திலே அக்னி கோத்திரத்திலே சிவயாகத்தில் வளர்க்கப்பட்ட வைதிகாக்னியால் மலர்ந்த திருநீராவது சூலப்படையோனாகிய முக்கட்பெருமான் சந்நிதி விபூதியாவது கை கொண்டு பரிந்துருகும் பக்தியால் பஞ்சாட்சரத்தை ஜெபித்து கொண்டு சிரசு நெற்றி முதலிய உறுப்புகளில் திரிபுண்டரமாக அணிந்து தெய்வ நியமத்தோடு ஒழுகும் அன்பர்கள் விரிசடை பெருமான் வெளிப்படும் 1 கோடி லிங்கங்களை வேத விதிப்படி நிறுவி பூசித்தவர்கள் அடையும் பலனை அடைந்து இன்புறுவர். சிறப்பிலா பிறப்பை பெற்ற 3 சிதடர் செவிடர் ஊமையர் இலிகுலத்தோர் ஆயினும் சிவமந்திரத்தை ஜெபிக்க அருகதை அல்லாதவரே ஆயினும் தூய வெந்நீற்றை சோகத்தோடும் தாகத்தோடும் பூசி மகிழ்வாரானால் அன்னவரே மனிதவர்களில் உத்தமராவார் உயர்ந்தோரும் ஆவார். நெஞ்சில் அழுக்கு நீங்க பெறாதவரானாலும் நியமமும் ஒழுக்கமும் நேர்படாதவரானாலும் ஆண்டவன் அடிகளில் அன்பில்லாதவரானாலும் அவன் பாத மலர்களில் சீத மலர்களிட்டு சேவியாதவரானாலும் புனித விபூதியை அன்பாக அள்ளி இன்பமாக பூசி மகிழ்வாரானால் நீங்கா வினையினின்றும் நீங்கி தூயோராவர். மண்ணுலகில் உதித்த மானிடர்கள் எவ்வித உபாயத்தாலேனும் மங்களநாதனின் பங்கைய தாள்களில் எங்கள் பெருமானே யான் உனது அடைக்கலம் என் அடிமை புகுவார்களாக. புகுந்தால் அவரும் அவர்தம் மூதாதையரும் சிவலோகமாகிய தவலோகத்தில் புகுந்து அழியாத நித்தியராவர். 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.